இந்த ஜாதக ரீதியா இந்த மாதிரி அமைப்பு இருந்து கோச்சார் ரீதியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டபுள் எஃபெக்ட் அர்த்தம். இப்ப அவருக்கு வந்து கும்பத்துல வந்து புதன் ராகு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப கோச்சாரத்துல அவருக்கு எங்க இருக்கு ராகு? சார் கும்பத்துல புதன், கோச்சாரத்துல இப்ப ராகு வந்திருக்காருல்ல சார். ஆமா சார், அதுதான் சொல்றேன். அதான் சார் இப்ப இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஜனஜாதிலே இந்த மாதிரி சேர்க்கை இருந்தா அந்த இடத்துல ராகு வரும்போது டபுள் எஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். அதாவது இவங்களுக்கு இந்த புதன் கேது சேர்ந்தாலும் சரி, புதன் ராகு சேர்ந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறதுல சூப்பரா இருப்பாங்க. அருமையா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்படியே புது புது ஐடியாவா கிரியேட் ஆகும். யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அப்படியே அவ்வளவு கைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து நொடிஞ்சு போற மாதிரி கடன் கொடுத்தா அவங்களுக்கே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கூட என்ன பண்றது? அந்த மாதிரி இருந்தா தப்பு தானே. கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப கூடுமான வரைக்கும் அவங்களால முடியுதா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. அவங்களால முடியுமா, எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா, என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு அதை பண்ணீங்கன்னா நல்லது. இல்லாட்டி அப்புறம் தேவையில்லாத பல பிரச்சனைகள் தான் உங்களுக்கு தான் லாஸ்.